சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் புவி வெப்பமயமாகுதலை தடுப்பதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பூமியின் மீது சிவன் பார்வதியுடன் விநாயகர் நடனமாடுவது போல் டிஜிட்டல் பிள்ளையார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், இந்த டிஜிட்டல் பிள்ளையாரின் சிறப்பம்சங்கள் என்ன? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிலைகளை வைத்து வீடுகளிலும் கோவில்களிலும் வழிபட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் ஒரு புது விதமான அந்த விநாயகர் சிலையானது வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முற்றிலுமாக டிஜிட்டல் முறையில் விநாயகரானது பார்வதி சிவனுடனது பூமியின் மீது அமர்ந்து நடனமாடும் வகையில் நடந்த சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்கூட்டியே LED அமைப்புகள் மற்றும் அதே போன்று மிக அழகான தோரணங்கள் அமைக்கப்பட்டு டிஜிட்டல் லைட்கள் மூலமான இந்த அலங்காரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எதற்காக இந்த விநாயகர் சிலையானது இப்போது இந்த மாதிரியான வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு அவர்கள் புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்காகவும் அதனை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலானது இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பை அவர்கள் கட்டமைத்துள்ளனர். குறிப்பாக இந்த LED முழுவதுமாக LED மூலமாக இது அலங்கரிக்கப்பட்டு விநாயகரானது பூமி மீது விநாயகரும் சிவன் பார்வதி நடுவே விநாயகர் நடனமாடும் வகையிலானது இந்த வடிவமைப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இந்த தற்போதைய காலகட்டத்தில் கேரளா ஆந்திரா போன்ற பல்வேறு இயற்கை சீற்றங்களால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலானது இந்த மாதிரியான ஒரு விநாயகரானது தற்போது கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் தொடர்ந்து வந்து தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த விநாயகர் சிலையை வடிவமைத்த சேகர் என்பவர் நம்முடன் இருக்கிறார். எதற்காக இந்த மாதிரியான வடிவமைப்பை கொண்டு வந்தார் என்பதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார், எதனால் இந்த மாதிரியான ஒரு இதை நீங்க விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகரோட பிறந்த நாள். நாங்க சேலம் செவ்வாய்ப்பேட்டை வாசகி கல்யாண மண்டபத்தில் 44 வருஷமா ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமான முறையில் பொதுமக்களுக்கு ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் 44வது வருஷம் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்வு ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குதுங்க. அது எதனாலன்னா பூமி வெப்பமயமாகுது. அந்த பூமி வெப்பமயமாகிறதுனால இவ்வளோ கஷ்டம் ஆகுது மக்களுக்கு பேரிடர். அந்த பேரிடர்லாம் தவிக்கணுங்கிறதுக்காக மக்கள் வந்து விநாயகர் கிட்ட வேண்டும். விநாயகர் அதை ஏற்றுக்கொண்டு பூ உலகத்தின் மேல் சென்று விண்ணுலகத்திற்கு சென்று எல்லா கோள்களையும் சாந்தப்படுத்தும் வகையில் தன்னுடைய பிறந்த நாளை நடனமாடி அவர்களை சாந்தப்படுத்தி அதனால் பொதுமக்களுக்கு பேரிடர்வு குறையும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ஏன் டிஜிட்டல் எல்லாம் பண்ணியிருக்கோம் 3D 5D எஃபெக்ட்னா, அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ இன்னைக்கு 2 வயசு 1 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு பெரியவரானாலும் எலக்ட்ரானிக் மீடியா தான் எல்லாமே. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதுக்கு பார்த்தோம்னா வீடியோகிராஃபிக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரிஜினல் விண்வெளியே கொண்டு வந்து 3D எஃபெக்டில் பண்ணி பூமி உருண்டை மேலே பூ உலகத்திற்கு மேல் சிவன் பார்வதி தன் தந்தையுடன் அவர்கள் கைகளில் விநாயகர் நடனம் ஆடுவதை போல ஆடி கோள்கள் விண்ணுலகத்தில் உள்ள அனைத்து கோள்களையும் சாந்தப்படுத்தி இதனால் பேரிடர்வு குறையும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். பொதுமக்களுக்கு அந்த பேரிடர் எதனால் நடக்குது, ஏன் பூமி வெப்பமயமாகுதல், இதெல்லாம் அறிந்து தெரிந்து கொண்டு அதனால் பொதுமக்களுக்கு பேரிடர்வு குறைக்கும் வகையில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக விநாயகர் சதுர்த்தியை பொதுமக்கள் பல்வேறு வகையில் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிற சூழ்நிலையில் சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியை பொறுத்தவரை இந்த விண்ணுலகில் அதாவது பூமியின் மீது சிவன் பார்வதியுடன் விநாயகர் நடனமாடும் வகையிலான அமைக்கப்பட்டு குறிப்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலானது இதை செய்துள்ளனர். இந்த புவி வெப்பமயமாதலை தடுக்க பொதுமக்கள் என்னென்ன இதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலானது இதை உருவாக்கப்பட்டுள்ளது. தர்ஷினி, கள விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.